ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஸ்பாட்டன் எஃப்எஃப் கேமிங் தமிழ். இன்னைக்கு என்ன கண்டென்ட்னா, நம்மளோட ஐகானிக்கான பண்டில் ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் யூடியூப்பில் கேம் ப்ளே பண்ண போகிறோம். அப்புறம் நம்மளோட ஐடி கலெக்ஷன் வீடியோ பார்ட் 1 இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி போடுறோம். அதாவது இந்த கண்டென்ட் என்னென்னா, என்னோட பார்ட் 1ல் கன் கலெக்ஷன் மட்டும் போட போகிறேன். சரிங்களா? நான் ஏற்கனவே வந்து பண்டில்லாம் சூஸ் பண்ணி வச்சிட்டேன். அது என்னென்னா, அந்த வெனம் பண்டலோட ஷேட் நல்லாயிருக்கும். அது அப்புறம் இந்த 7th ஆனிவர்சரிக்கு கொடுத்த பண்டலோட பேண்ட்டு பிளாக் கலர், அது ஒன்று நல்லாயிருக்கும். அது அப்புறம் ஷூ வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான், ஃபுட்பால் ஷூ. அதுவும் இது எல்லாத்தையும் வந்து போட்டு ஒரு பண்டிலாக க்ரியேட் பண்ணி நம்ம அதை வச்சு தான் இனிமேல் யூடியூப்பில் வீடியோஸ் போட போகிறோம். இந்த மாதிரி பண்டிலில் வீடியோ வந்துச்சுனாலே கொஞ்சம் போய் வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ மாற்றி வச்சு இந்த ஃபுட்பால் ஷூஸ் நான் ஃபேவரட்டில் போட்டு வச்சுருக்கேன். அது எப்போவுமே முன்னாடியே இருக்கும். இங்கே பாருங்கள், எடுத்ததுமே அதுதான் இருக்குது. அடுத்து அப்படியே வெளில போக வேண்டியதான். பிஆரில் ரேங்க்கு குறைஞ்சிச்சு. ஹீரோ க்யூவில் இருந்தேன். இப்போ எங்கே கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். P90, அப்புறம் டீமெக்ஸு, ஹீரோ 2, பிளாட்டினம் 4 வரைக்கும் வந்திருக்கோமா? ஐயோ, சரியாக பார்க்கல. உள்ளே போய் எதில் இருக்கும்னு பார்ப்போம். பிளாட்டினம் 5ல் இருக்கும். ஓகே, பிளாட்டினம் 5. இப்போ கன் கலெக்ஷன் போய் பார்க்கலாம். இதுதான் M4A1, விவோ M4A1. இது 29 ரூபா டாப்அப் ஆஃபர்லேருந்து எடுத்து இது இந்த வருஷம் ஹீரோய்க்கு போனால் கொடுப்பாங்களா 6 சீசன், அந்த கன் ஸ்கின்னு. இது ஒரு ஈவெண்ட்டில் எடுத்தது, இன்குபேட்டரில் வந்தது. ஆனால் இது நான் ஈவெண்ட்டில் எடுத்தேன். அப்புறம் M4A1க்கு கொஞ்சம் தீம் ஸ்கின்ஸ் இருக்குது. மொத்தமாக ஒரு 9 ஸ்கின் வச்சுருக்கேன். AKM இது இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடி க்ரியேட் பண்ணி எடுத்தேன். ரீசெண்டாக இதை வச்சு நான் ப்ளே பண்ணிட்டேன். அப்புறம் மற்றதெல்லாம் ஈவெண்ட்லேயே இந்த கோல்டு அடித்தா தருவாங்களே, அதுக்கும். இது வாட்டர் ஸ்கேர் க்ரியேட்டு தான், ரொம்ப நாள் முன்னாடியே இது எடுத்தேன். ஃபஸ்ட்டு ஐடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நாளில் க்ரியேட்டில் வந்தது அந்த ட்ராகன் ஸ்கேரு. இது இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தேன். இதெல்லாம் தீம் ஸ்கின் இப்போ இருக்குது. இது வந்து இந்த ஹீரோயிக் டோக்கனில் இப்போ தான் எடுத்தேன். க்ரோஸா, இது வெப்பன் ட்ராயலு. அப்புறம் மீதியெல்லாம் வந்து தீம் ஸ்கின்ஸ் தான். அதில் இந்த ஸ்கின் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. நான் ஃபஸ்ட்டு ஐடி ஓப்பன் பண்ணி கொடுத்த க்ரியேட்டில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்போல்லாம் இதை வச்சு தான் ப்ளே பண்ணிகிட்ருந்தேன். இப்போ தான் இந்த க்ரோஸாவுக்கு இப்போ வந்து வெப்பன் ராயல் ஸ்கின்லாம். அப்போ இதை வச்சு ஒரு காலத்தில் தரமான சம்பவங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இது ஃபேமஸ். அப்போயே வெப்பன் ராயலில் எடுத்தேன் பர்மனெண்ட்டு. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து டீம் ஸ்கின்னு தான். இப்போ வந்து ஈவெண்ட்டு கோல்டு அடித்தா கொடுக்குறது, அதை வச்சு தான் விளாண்டுட்ருக்கேன். ஃபேமஸ்க்கு பெருசாக லெஜெண்ட் ஸ்கின்லாம் எதுவும் இல்லை. எக்ஸாமேட்டு, இது வெப்பன் ராயல்லேருந்து தான் எடுத்தேன் பர்மனெண்ட்டு. இது வந்து இப்போ வந்து போயா பாஸோடது, ஈவெண்ட்டோடது. இதெல்லாம் கோல்டு அடித்தா கொடுக்குறது. அடுத்து A94, இது ஆக்சுவலாக வெப்பன் ராயலில் வந்த கன்று. ஆனால் அதுக்கப்புறம் கிரியேட்டில் விட்டாங்க. கிரியேட்டில் விட்டப்போ கிரியேட் ஓப்பன் பண்ணப்போ பர்மனெண்ட் இருந்துச்சு. இது வந்து வெப்பன் ராயல். வெப்பன் ராயல் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அந்த வெப்பன் ராயலோடது. இது கோல்டு. அப்புறம் இதுவும் கோல்டு போனால் கொடுக்குறது தான். பிளாஸ்மா, இது ஒரு எலைட் பாஸோடது. அந்த எலைட் பாஸ் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டிருந்தேன். இதுவும் லாஸ்ட்டாக ஒரு எலைட் பாஸ் விட்டாங்களே, அதில் வந்தது லாஸ்ட் எலைட் பாஸோடது. இது வந்து போயா ஈவெண்ட், அந்த பண்டிலுக்காக சுற்றும் போது ஃபேடல் சுற்றும் போது விழுந்துச்சு. அப்புறம் இது வெப்பன் ராயல், இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ரீசன்ட் வெப்பன் ராயல். மீதி எல்லாமே தீம் ஸ்கின்னு தான். பேராஃபாலு, இது எல்லாமே ஈவெண்ட்டு, அப்புறம் கோல்டு அடித்தா கொடுக்குறது. மீதி எல்லாமே இதுதான். அப்புறம் கிங்ஃபிஷர், இது ரொம்ப நாளாக வச்சு விளாண்டுட்டு இருந்தேங்க. இந்த கன்று வந்த புதுசில் ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்தாங்க. சரியாக அந்த ஈவெண்ட்டோட பேர் தெரியல. அந்த ஈவெண்ட்டில் டோக்கன் கலெக்ட் பண்ணி எடுத்தேன். அப்புறம் இது இப்போ ஈவெண்ட்டில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். இது கோல்டு அடித்தா கொடுக்குறது. இது ஈவெண்ட்டோடது.
இதுவும் ஒரு ஈவெண்ட்டோடது தான். இப்போ ரீசெண்டாக ஏதோ ஈவெண்ட்டோடது தான். இந்த ரைஃபிள்ஸ்லாம் வந்து பர்மனெண்ட், எல்லாமே வந்து கிரியேட்டில் இருந்து எடுத்தது தான். ஒரு சிலது கோல்டு வச்சா கொடுக்குறது. அப்புறம் எஸ்கேஸு, எஸ்கேஸ்க்கெலாம் பெருசாக ஸ்கின் இல்லை, எல்லாமே இந்த கோல்டு அடித்தா கொடுக்குறது. இது பழைய வெப்பன் ட்ராயலோட ஸ்கின்னு. ட்ராகனோட ரெண்டுமே கிரியேட்லேருந்து எடுத்தது தான். உட்பேக்கர் இது ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்தாங்க. இதுவும் ஒரு ஈவெண்ட்டாக இல்லை வெப்பன் ட்ராயலான்னு சரியாக தெரியல. ஆனால் வெப்பன் ட்ராயல் ஈவெண்ட்டில் எடுத்தது தான். மீதியெல்லாம் தீம் ஸ்கின்னு. இது ஹீரோயிக் டோக்கன்லேருந்து கிளைம் பண்ணது. இது ஏதோ மனித ஈஸ்ட் ஈவெண்ட்டோடதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது 7th ஆனிவர்சரி அந்த ஈவெண்ட்டில் கொடுத்த AC80 ஸ்கின்னு. இதெல்லாம் கோல்டு அடித்தா கொடுக்குறது ஈவெண்ட்டோடது. இது இப்போ ஏதோ ரீசெண்டாக ஈவெண்ட்டோடது. இதுவும் இப்போ தான் வெப்பன் ட்ராயல்லேருந்து எடுத்தது. இது இப்போ வந்த புது கன்று. அப்புறம் இது ஒரு ஈவெண்ட்டோட ஸ்கின்னு தான், சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து கிரியேட்லேருந்து எடுத்தாங்க, 160. அப்புறம் UMP இது ஒரு ஈவெண்ட்டு தான். ஈவெண்ட்டாக கிரியேட்டான்னு சரியாக தெரில. இது போன வருஷம் 6 சீசன் ஹீரோய்க்கு அடித்தா அதுக்கு கொடுக்குற ஸ்கின்னு. இது கிரியேட்டு. அப்புறம் மீதி எல்லாம் தீம் ஸ்கின்னு. MP5 இது இந்த பாயிண்ட் ஏற்றுனா கொடுப்பாங்களே அந்த ஸ்கின்னு. அப்புறம் மீதி எல்லாமே தீம் ஸ்கின்னு. இதுவும் அப்போ இருந்த ஒரு வெப்பன் ட்ராயலோடது தான். இது நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு. இப்போ இதை எக்யூப் பண்ணிக்கிறேன். VSS கிரியேட்டு ரெண்டுமே. MP40 அப்போயே ஃபேடட் வீரோடது. சாரி கேமர்ஸ், ஏதோ தொண்டையில் சிக்கிருச்சு. இது எல்லாமே ஈவெண்ட்டோடது தான். இது P90. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால் ஒரு 900 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தேன். அப்புறம் இது இப்போ வந்து தீபாவளி ஈவெண்ட்டில் கொடுத்தது. இதில் கோல்டு போனால் கொடுக்குறது. அப்புறம் ஈவெண்ட்டோட ஸ்கின் இதெல்லாம். சாம்சங் இது அப்போ வந்து 100 டைமண்ட் டாப்அப் பண்ணால் ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ எடுத்தேன் இது. அப்போலேருந்து இது மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மற்றதெல்லாம் கோல்டு போனால் கொடுத்தது, ஈவெண்ட்டுக்கு கொடுத்த தீம் ஸ்கின் மீதி எல்லாம். ஆனால் அதெல்லாம் வச்சு நான் ப்ளே பண்ணுறதே இல்லை. இது கிரியேட் பாக்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்தது. 79% மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வெப்பன் ட்ராயல் சாமுராய் ஈவெண்ட் அப்போ வந்தது. இது ரெண்டுமே தீம் ஸ்கின்னு. இது கோல்டு. பைசன் ரெண்டுமே ஈவெண்ட்டு. M10 இதுவும் வந்த புதுசில், கேம் ஆரம்பித்த புதுசில் ஒரு கிரியேட் ஓப்பன் பண்ணி எடுத்தது. பேஸு இது வெப்பன் ட்ராயலு. அப்புறம் மீதி எல்லாம் கிரியேட்டு. இது வந்து அந்த பிளாஸ்மா இருந்துச்சுல அந்த எலைட் பாஸோட சேர்ந்தது. இதுவும் இந்த டபுள் பேரல் ஃபேடட் வீலு 1200 டைமண்ட் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அது. இதுக்கு இன்னொரு எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டபுள் பேரல் ஒரு மாதிரி சுற்றும், கேலக்ஸி மாதிரி வரும். அந்த எஃபெக்ட் காணாம போயிருக்கு. ஒருவேளை யூஎஸ் ஸ்கின்ல போனால் தான் இருக்க மாட்டேது. இது வந்து வெப்பன் ட்ராயலு. இது வந்து லாஸ்ட்டாக வந்த எலைட் பாஸோட இதுலேருந்து எடுத்தது. இதுவுமே கோல்டு. இது கோல்டு போனால் கொடுக்குறது. இது ஒரு ஈவெண்ட் சார்ஜ் பெஸ்ட்டு. ட்ரோகனும் ஒரு ஈவெண்ட்லேருந்து எடுத்தேன்னா இல்லை கோல்டு அடிச்சது கொடுத்ததான்னு தெரில. இது இப்போ ரீசெண்டாக கோல்டு அடித்தா கொடுக்குறது இன்னும். இது பரவாயில்ல. இது ஓரளவு நல்லா அடிக்குது. அக்யூரசி இருக்குது, அவ்வளோதான். ஸ்னைப்பர் இது இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஈவெண்ட்லேருந்து கிளைம் பண்ணேன். இதை வச்சு தான் இப்போ பர்மனெண்ட்டாக விளாண்டுட்ருக்கேன். கார் 98K ரெண்டுமே கிரியேட்டு. இது ஏதோ ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு ஈவெண்ட்டு தான், MI2B. இதுவும் ஒரு ஈவெண்ட்டு. இது வெப்பன் ட்ராயல். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அந்த வெப்பன் ட்ராயலில் தான் இந்த M24. இது வந்து வெப்பன் ட்ராயலில் இருக்கிற தீம் ஸ்கின்னு. இது ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர். அப்போ வந்து வெறும் டோக்கனை மட்டும் வச்சுன்னு கிளைம் பண்ணுற வெப்பன் ட்ராயலில் இருந்தப்போ எடுத்தது. இது இப்போயே கொஞ்ச நாள் இதெல்லாம் பண்ணி எடுத்தது. அப்புறம் இது எப்போ வந்துச்சுன்னா தெரியாது இதுக்கு ஸ்கின்னு. அடுத்து இது வந்து அந்த P90 எடுத்துலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது கூடயே சேர்ந்து இதுவும் கிடச்சிச்சு. இந்த ஸ்கின்னு பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
தங்க சக்கரம்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும். இது அப்போயே வந்து ஒரு ஈவெண்ட்டு தான். ஈவெண்ட்டாக இல்லை கிரியேட்டான்னு தெரில. இது ரெண்டுமே இப்போ கொஞ்ச நாள் விளாண்டோன்னா பர்மனெண்ட் தருவாங்களா அந்த இதில் எடுத்தது தான் இந்த 2 ஸ்கின்னுமே. G80 இது இப்போ ஏதோ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் எடுத்தேன். M500 கோல்டு அடித்தா கொடுக்குறது, சிஎஸில் கோல்டு அடித்தா கொடுத்தாங்க. அதுவும் வந்து கோல்டு அடித்தது தான், ஆனால் பிஆர். இது ஒரு ஈவெண்ட்டில் தான் கிளைம் பண்ண ஸ்கின்னு. அப்புறம் இன்னொன்று வந்து கோல்டு கலரில் இருக்குது பாருங்கள், இது கோல்டு அடித்தா கொடுக்குறது. அதே மாதிரி தான் இந்த WSP மினி யூசி. இது போன வெப்பன் ராயல் ஸ்கின்னு, இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் எடுத்தேன். லாஸ்ட்டாக ஈவெண்ட் முடிய போகிறப்ப. இதுவும் ஒரு ஈவெண்ட்டோடது. ஃபேனுக்கு 26 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மணியஸ்ட் ஃபேன் தான். இன்னொரு ஃபேன் இருக்குது, அது எப்படின்னா அது காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து அப்போ வந்து 3 ரவுண்டு டிஆர் ரேங்கில் போயா அடித்தா கொடுப்பாங்க அந்த ஃபேனு. அப்போ அந்த ரவுண்டில் போயா அடித்து வாங்கின ஃபேனு அந்த ஃபேனு. அது காமிக்கிறேன் பாருங்களேன், வரும் பாருங்கள். இதை பாருங்க வருது பாருங்கள். ஒரு வருஷம் கிறிஸ்மஸ் ஈவெண்ட்லேயே நியூ இயர் ஈவெண்ட்லேயே வந்துச்சு. 3 தடவை போயா அடித்தா இந்த பேன் ஸ்கின்னு தருவாங்க. அப்போ அடித்து எடுத்தது இது. லாஸ்ட்டாக வந்து எஃப்எஃப் டோக்கனில் எடுக்கிறது, 40 எஃப்எஃப் டோக்கன் கொடுத்தா கொடுப்பாங்க. அப்போ சென்டரில் வந்து ஃப்ரீ ஃபயர்னு இருக்கும். இப்போ அந்த லோகோவை தூக்கிட்டாங்க. இது சமேகாரா, இப்போ கொஞ்ச நாளாக இது ஃபேவரெட்டு. அப்புறம் இதுக்கும் கொஞ்சம் ஸ்கின்னெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் இப்போ பிடிச்சது 5th ஆனிவர்சரி. இது கொஞ்சம் எஃபெக்டும் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. இது நெருப்பு வர மாதிரி நல்லாவே இருக்கும் பாருங்கள், தகதகன்னு இருக்கும். இது ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டான பாராங்கு. இதெல்லாம் தீம் ஸ்கின் தான் இது ரெண்டுமே, ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஜோக்கர் ஈவெண்ட்டு பேட்டு ரொம்ப நாளாக இதுதான் வச்சு விளாண்டுருக்கேன். அப்புறம் இது இண்டிபெண்டன்ஸ் டே வருது, இதுவும் நல்லா இருக்கும். இன்னொரு பேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டு, ஒரு பிளாக் கலர் பேட்டு. அது காமிக்கிற மாதிரி கொஞ்ச நாள் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த பேட்டு. அப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பேட் லாஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு க்ளீன் ஸ்கின்னு தான், லெஜெண்ட்ரி கிடையாது. இதை பாருங்க, இதுதான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. இது வந்து கட்டணம் வந்து இப்போ வந்து ஈவெண்ட்லேருந்து எடுத்தேன் இது. ஆனால் வந்து இது அப்போயே 100 டைமண்ட் டாப்அப் பண்ணால் ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. அந்த அப்போயே அந்த அனிமேஷன் நல்லா ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கும். அப்போயே இதை எடுத்தேன். அப்புறம் இது போயா டீம் ஸ்கின்னாக இருந்தாலும் ஒரு தரமான கட்டான ஸ்கின். அப்போயே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே, ஒரு மாதிரி எல்லோஷ் கோல்டன் ஷேட் நல்லாயிருக்கும். இது ஒரு ஈவெண்ட்டோட சைட்டு. இது இப்போ ரீசெண்டாக வந்த ஈவெண்ட்டோட சைட்டு தான் இது. இந்த பாயிண்ட் ஏற்றணுன்னா அந்த MP5 இதெல்லாம் கேட்பாங்க, அதில் வந்து சைட்டு. அடுத்து எஃப்எஃப் நைஃப். இது நருட்டோ ஈவெண்ட்டுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஈவெண்ட் வந்து இன்ட்ரோ பண்ணும்போது கொடுத்தாங்க. இது எப்போ எடுத்தேன்னு எனக்கு தெரில. இது மேபி இந்த ரம்ஜான் ஈவெண்ட்டில் வந்த நைஃப்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு எஃபெக்டை நல்லா இருக்குது. இது யார் யார்கிட்ட இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நைஃப் என்கிட்ட மட்டும்தான் இருக்கா, இல்லை நிறைய பேர் வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஃபிஸ்ட்டு போயா ஈவெண்ட் எல்லாமே ஆக்சுவலாக நான் கிளைம் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பண்டிலு அப்புறம் ஃபிஸ்ட்டு இதெல்லாம். இது ஸ்னைப்பர் இப்போ கொஞ்ச நாளாக AWM. கிரெனைடு இதுவும் ஒரு 26 பக்கம் இருக்குது, நல்லா இருக்குது. அனிமேட்டிக்காக எல்லாமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்ச கிரெனைடு காமிக்கிறேன் பாருங்களேன், வரும் பாருங்கள். ஒன்று ஒன்றா போட்டு பார்த்துக்கிட்டே அப்படியே போவோம். இதெல்லாம் எப்போ வந்த ஈவெண்ட்டுனே தெரில, ஆனால் நான் கிளைம் பண்ணி வச்சுருக்கேன். நிறையா கிரெனைடு கிளைம் பண்ணவும் இல்லை. இப்போ கூட ரீசெண்டாக கொடுத்த அந்த அணிகுண்டு மாதிரி இருக்கும்ல, தீபாவளி ஈவெண்ட்டுக்கு வந்துச்சுல, அதெல்லாம் நான் கிளைம் பண்ணவே இல்லை. இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து அந்த எலைட் பாஸோடது. அனிமேட்டிக் சூப்பராக இருக்கும் அது, அந்த ஜோக்கர் மூஞ்சி. இது வந்து இந்த MTPன்னு ஒரு குளோவால் பேடல் இதில் வந்து
அதுலேருந்து எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்போயே அந்த க்ளோவாலுக்காக ஒரு 500 டைமண்ட் டாப்அப் பண்ணேன். அப்போ எடுத்தது இது. நல்லாயிருக்கும். ஆனால் இது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி. இதெல்லாம் இப்போ தான் எடுத்தேன்னா அப்போ எடுத்ததான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. கிரெனேட்லாம் எதுவும் எந்த ஸ்கின்னும் சும்மா எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுன்னா அவ்வளோதான். கிரெனேடு க்ளோவால்லாம் அவ்வளோவா ஸ்கின்னு நான் நோட் பண்ண மாட்டேன். க்ளோவால் இது வந்து இப்போ இந்த மேலே பாருங்கள், அந்த 4ன்னு தெரியுதுல, அதை டச் பண்ணால் உள்ளே போகும்போது இந்த ஈவெண்ட்லேருந்து எடுத்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் எடுத்தேன் இது. அப்புறம் இதுவும் இன்னொன்றும் வந்து இந்த ஒரு பர்சன்டேஜ் கணக்கு ஆஃபர் கொடுப்பாங்களே, அந்த இதுலேருந்து எடுத்தது. வெறும் 199 ஜெம்முக்கு வந்துச்சு இது. அப்புறம் பக்கத்தில் இருக்க பாருங்கள், இந்த க்ரீன் கலரு இது ரெண்டுமே வந்து அந்த இதுலேருந்து தான் எடுத்தேன். இது ஹீரோய்க்கு போனால் கொடுக்குற க்ளோவால். அப்புறம் இது ஒரு அனிமேவோட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருந்தாங்களா, அப்போ இது இந்த பேக்கு ஒரு பண்டில் இதெல்லாம் அப்போ எடுத்தது. இது ஏதோ ஒரு அனிமே. அப்புறம் இது வந்து எங்கேருந்து எடுத்தேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதுவும் ஒரு ஈவெண்ட்டு தான். அப்புறம் இது இந்த வெப்பன் ராயில் இருந்துச்சு கொஞ்ச நாள், விழுந்தா பர்மனெண்ட்டுன்னு. இதான் நான் சொன்னேன்ல எம்டிபி க்ளோவால், அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக அப்போயே நான் ஒரு 500 டைமண்ட் டாப்அப் பண்ணேன். நான் வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்டேருந்து வாங்கி டாப்அப் பண்ணி எடுத்தது இந்த எம்டிபி க்ளோவால். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடலாம். ஏஞ்சலுக்கு இது வந்து ஏஞ்சலுக்கு பண்டில்னால் ரிட்டன் பேக் வந்தப்போ அந்த ஈவெண்ட் விளாண்டேன். அப்போ வந்து டைமண்ட் போட்டு எடுத்தது. இது ஃப்ரீயாக எடுத்தது தான். அப்புறம் இந்த ட்ராகன் க்ளோவால் இதை ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டில் தான் கொடுத்தாங்க, அந்த ரெடம் கோடு போட்டு எடுக்கிற மாதிரி. இப்போ தான் தாங்க அனிமேட்டிக் க்ளோவால். அப்போ இந்த க்ளோவாலை பார்த்தாலே செதறி ஓடுவோம். இந்த க்ளோவால்லாம் அப்போது ஒருத்தர் 2 பேர்கிட்ட தான் இருக்கும். ஒரு ரேரான கலெக்ஷனாக இருந்துச்சு. இப்போ எல்லா டைமே இருக்குது மேக்ஸிமம். இதை எக்யூப் பண்ணிட்டேன். அதனால் அதர்ஸில் பெருசாக என்கிட்ட ஸ்கின்னெல்லாம் இல்லை. இது ஒன்றுக்குமே இந்த வெப்பன் ராயில் தான் எடுத்து வச்சுருக்கேன். வேறு எதுவும் ஸ்கின்னெல்லாம் என்கிட்ட இந்த அதர்ஸில் இல்லை. அவ்வளோதான் கைஸ், இதோட இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. பாய் பாய், டேக் கேர். இன்றைக்கி இதோட வீடியோவை முடிச்சுக்கோங்க கைஸ். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து கிளம்புறது நான் உங்கள் ஸ்பாட்டன் எஃப்